ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட சுட்டிக்காட்ட சொல்லி நம்மளை சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் நம்மளுக்கு ஆகும். ஸோ நாமளும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டினுக்கு கிளைம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாம் போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒன்று. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த எக்ஸாமில் பொறுத்தவரைக்கும் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டுகளை சந்தேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிறுவர் விளையாடினார், நிலவோ காய்ந்தது, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில கொஸ்டின்கள் இருந்தாலும் நம்ம இப்போ 1 by 1 நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். இப்போ இந்த 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா, சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம், கிளைம் ஆகுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். கிளைம் ஆகி நம்மளுக்கு கிரேஸ் மார்க்கு 2 மார்க்கு ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ எப்படி அது கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா, கிளைம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ப்ரூஃபோட நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர் தெருவில் விளையாடினர், ஓடி விளையாடினர். ஓகேவா? ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்குது பாருங்க, சிறுவர் ஓடி விளையாடினர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குது. ஸோ அவங்க வந்து கொடுத்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எது ஆன்சராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெஸ்ட் எது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஓகே கரெக்டு, ஒருமை பன்மை கரெக்டாக வந்து இல்லாமல் வந்திருக்கிற சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எது அப்படிங்கிறது, சீவனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது அப்சல்யூட்லி ரைட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் அவங்க கொடுத்த ஆன்சருக்கு மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மார்க், இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. சீவகனிடம் விடாமுயற்சி, இந்த இடத்துல பெயர் சொல் யாரு, விடாமுயற்சி தான் இந்த இடத்துல பெயர் சொல்லு. இந்த பெயர் சொல்லுக்கு ஏற்ற என்னது வினை மரபு பெற்று வந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ விடாமுயற்சி அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமை. ஓகேங்களா? என்னது அக்ரிணை ஒருமை. ஸோ அதுக்கான அக்ரிணை ஒருமை வினைமுற்று என்ன பண்ணியிருக்குது, அது பெற்று வந்திருக்குது. சீவகனிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பெயர் சொல் விடாமுயற்சி, வினைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகேவா? விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்லி கரெக்டான இது. யாருக்கிட்ட வேணாலும் சீவகனிடம் இருந்தது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஒருமை, விடாமுயற்சிங்கிறது ஒருமை, இருந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை கரெக்டாக வந்துருக்குது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக்கிறது இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரைட்டு, டிஎன்பிசி கொடுத்தது இது வந்து கன்ஃபார்ம் ரைட்டு. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ இதில் நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட இது என்னன்னா, இப்போ இந்த சிறுவர் விளையாடினர், இப்போ ஓகேங்களா, விகுதி பெற்று வந்திருக்குது. ஓகேங்களா? அதாவது விகுதி எதுக்கு வரும், பன்மைக்கு வரும். ஓகேங்களா? என்ன வரும், விகுதி பெற்று வந்தா, அதாவது விகுதி பெற்று வந்தா அந்த விகுதியும் அது வினைமுற்றும் வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த விகுதி பெற்று வருது பார்த்தீங்களா, விகுதி பெற்று வரும்போது அந்த பெயர் வந்து ஒருமையா பன்மையான்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த பெயர் வந்து ஒருமை பொருளை தருதா பன்மை பொருளை தருதாங்கிறத பார்க்கணும். புரியுதுங்களா? இது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது வந்து பன்மை விகுதி தான் வரும். ஓகேங்களா? பன்மை விகுதி தான் வரும். இப்போ வருங்க, விளையாடினர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேர் விளையாடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நிறைய பேர் விளையாடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர்னா அப்போ இந்த சிறுவர் வந்து நிறைய பேரா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஓகேங்களா? சிறுவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரா அப்படின்னா இப்போ இதுக்கான விடை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, ஒருவர் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவர் அப்படின்னா எத்தனை பேர், ஒருவர் அருள் தான் முடியுது. ஒருவர்னா எத்தனை பேர், இருவர் அப்படின்னா எத்தனை பேர், மூவர் அப்படின்னா எத்தனை பேர், நால்வர் அப்படின்னா எத்தனை பேர். ஸோ எல்லாமே ஐயில் தான் முடியுது. ஐவர், அறுவர், எழுவர், எண்வர். புரியுதுங்களா? இந்த மாதிரி எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அருள்னு முடிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒருவர் அருள் தான் முடியுது, இருவர் அருள் தான் முடியுது, மூவர் அருள் தான் முடியுது. சரி, இப்போ ஒருவருங்கிறது எத்தனை பேர், அருள் தானே முடியுது, எத்தனை பேர், இருவர் அருள் தானே முடியுது, எத்தனை பேர். ஸோ இந்த இருவர்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்மை ஸ்டார்ட் ஆகுது, அருள முடியுது, பன்மையும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒருவர் அப்படிங்கிறது அருள முடியுது, ஆனால் ஒருமை தான் குறிக்குது.
ஓகேங்களா. இப்போ ஒருவர் ஓடி விளையாடினர் அப்படின்னு இருந்தா அது ரைட்டா சொல்லுங்க. ஒருவர் ஓடி விளையாடினர் அப்படின்னா அது ரைட்டா? சரி ரைட்டு. முன்ன பின்ன ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அவரு இப்போ ஒருத்தர் வராரு வந்து நம்ம அப்பாவை கேட்குறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா யாரோ ஒருவர் வந்து உங்களை கேட்கிறார். எப்படி சொல்லுவோம்? யாரோ ஒருவர்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. யாரோ ஒருவன் தான் சொல்லுவோம். யாரோ ஒருவர்னு தானே சொல்லுவோம். அப்ப மரியாதையா ஒருவர்னு தானே சொல்லுவோம். ஒருவன் சொல்றதுக்கு பதிலாக ஒருவர்னு தானே சொல்லுவோம். அப்ப அது ஒருத்தர் அரு போட்டு பேசினாலும் அது ஒருத்தர் தானே குறிக்குது. புரியுதுங்களா? சோ பெயர் சொல்லினுடைய ஒருமைப்பன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கணும். ஓகேங்களா. இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒருமையை குறிக்குது. ஓகேங்களா. சிறுவர் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்குது, இது பன்மையை குறிக்கல. ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சிறுவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிறுவர் அப்படில ஆக்சுவலா அது என்னன்னா சிறுவன். ஓகேங்களா. சிறுவன்னு சொல்லலாம், சிறுவர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை நிமித்தமா வரும்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலா சிறுவன் அப்படிங்கிறது தான். ஓகேவா. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை தான். இப்போ சிறுவன் அப்படின்னு சொல்றது தான் தமிழ்ல பெருவழக்கா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவன் தான். ஓகேவா. ஒரு சிறிய வழக்கா நம்ம யூஸ் பண்றது தான் சிறுவர். சிலர் வந்து சின்ன பசங்களையும் மரியாதையா பேசுவாங்க, அதான் சிறுவர். ஒருத்தனையே. ஓகேவா. ஆனா எல்லாருமே நம்ம பெரிய வழக்கம் என்ன தான் பேசுவோம்? சிறுவன் தான் பேசுவோம். ஸோ சிறுவன் என்பதும் சிறுவர் என்பதும் சிங்குலர், அதாவது ஒருமை தான். அப்ப அந்த ஒருமைக்கான விகுதியை கண்டிப்பாக இங்க பெறணும். ஓகேங்களா. ஸோ சிறுவர் விளையாடினர் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா. சிறுவர் விளையாடினார், சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார் அப்படிங்கிறது நார் அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா. அப்படி விளையாடினர் அப்படிங்கிறது ரைட்டா இருந்தா இந்த இடத்துல சிறுவர்கள்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. சிறுவர் வந்து சிங்குலருங்க, ஒருமைங்க. சிறுவர்கள் அப்படிங்கிறது தான் பன்மை. இதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த கேள்விக்கு என்னுடைய கன்க்ளூஷன் என்ன, இதுக்கு கிளைம் ஆகுமா ஆவாதா அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிளைம் ஆகாது. ஓகேங்களா. 100% இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகவே ஆகாது. சிறுவர்கள் ஓடி விளையாடினர் அப்படிதான் வரணும், சிறுவர்கள் தான் வந்திருக்கணும். சிறுவர் அப்படிங்கிறது ஒருமை, விளையாடினர் என்பது பன்மை. ஓகேவா. ஸோ அதனாலதான் டிஎன்பிசி இதுக்கு தரல. சீவனிடம் விடாமுயற்சி இருந்தது பர்ஃபெக்ட்லி கரெக்ட், அதனால அதுக்காக தந்திருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாலி நிலவோ காய்ந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த அம்மாவாலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறுந்தொகை பாடலே நம்மளுக்கான ப்ரூஃப் பக்காவாக இருக்குது. ஸோ இடைச்சொல், இது இடைச்சொல் அப்படிங்கிறது நம்மளுக்கு அம்மா அப்படிங்கிறது இடைச்சொல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த வித மாற்றமுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் ரைட் தான். இதுக்கு இடையில நிலவோ காய்ந்ததுக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய பதில். ஓகேங்களா. சரி ரைட். இப்போ இந்த நிலவோ இதில் இடைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ. ஓகேங்களா. என்னது? ஓ தான். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயம், ஓகேங்களா, ஒரு சந்தேகம், ஓகேங்களா, அப்புறம் 2 பொருளை கம்பேர் பண்ணி சொல்லும்போது ரைட்டா, ஒன்று அது இல்லைன்னா இது, ஒன்று அதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு 2 பொருளை கம்பேர் பண்ணும்போது சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இது நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலவு காய்ந்ததோ, புரியுதுங்களா. இந்த மாதிரி கேள்விகள் ஃபர்ஸ்ட் அதிகமா எங்க அந்த ஓ இணையம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு பெயர் சொல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு பெயர் சொல், நிலவுங்கிறது தான் பெயர் சொல்லு, காய்ந்ததுங்கிறது வினைச்சொல். இந்த வினைச்சொல்லோட தான் என்னது இது சேரும். ஓகேங்களா. இப்போ இது எப்படி வந்திருக்கணும்? காய்ந்ததோ, எப்படி வந்திருக்கணும்? காய்ந்ததோ, நிலவு காய்ந்ததோ. ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓ வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ நிலவு பக்கத்துல வந்திருக்க கூடாது ஃபர்ஸ்ட். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெயர் சொல்லுக்கு பக்கத்துலையும் வரலாம். அப்படிங்கும்போது 2 பெயர் சொல் வரணும். இப்போ நிலவோ சூரியனோ, புரியுதுங்களா, நிலவோ கதிரவனோ காய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். நிலவோ கதிரவனோ காயவில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நிலவும் காயவில்லை, கதிரவனும் காயவில்லை. ஓகேவா. நிலவோ அல்லது கதிரவனோ காய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப பெயர் சொல்லுகிட்ட ஓ போடணும் அப்படின்னா 2 பேர் வரணும். ஓகேங்களா. ஒரு பேர் வரக்கூடாது. ஓகேவா. 2 பேரோ அதுக்கு மேற்பட்ட பேரோ வரணும். ஓகேங்களா. அது ஒரு பேர் மட்டும், ஒரு பேர் ஒரு வினைச்சொல் இருந்தா அந்த வினைச்சொல்லுக்கு பக்கத்துல தான் என்ன ஆகும், அந்த ஐய பொருளை காட்ட முடியும். ஓகேங்களா. நிலவு காய்ந்ததோ, புரியுதுங்களா, நிலவு காய்ந்ததோ அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நிலவோ காய்ந்தது, என்னது நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்லுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஏற்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இல்லை. ஓகேங்களா. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இல்லை. அவங்க கொடுத்த அம்மாவாலி அப்படிங்கிறது பக்காவான ப்ரூஃப். ஓகேங்களா. அம்மாவாலி அப்படிங்கிறது பக்காவான ப்ரூஃப். ஓகேங்களா. ஸோ அது அதே அளவுக்கு இது இருக்குமானா கண்டிப்பா இல்லை.
ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்த புக் ப்ரூஃப் வரலும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் இருக்குது ஒழிய ஒரு பெயர் சொல்லுக்கு பக்கத்தில் வராது. இன்னொரு பெயர் சொல்லும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஓ வந்து 2 பெயருமே எடுத்துக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அது வராது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. அப்போ என்னுடைய கன்க்ளூஷன் இந்த நிலவு காய்ந்ததுக்கும் 10% வந்து பார்த்தீங்கன்னா வரது டவுட்டு தான். ஓகேங்களா. நிலவு காய்ந்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10% வரது டவுட்டு தான். ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசி கொடுத்த 2 ஆன்சருமே அதுக்கு ரைட்டு. ஸோ அதுக்கு கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.